குழந்தைங்க வந்து இரவு நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிட்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா டீப்பாக தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 8 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வறுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கங்க. அது கூட துருவின கேரட் கொஞ்சம், அதுக்கப்புறம் நறுக்கிய பொட்டேட்டோ கொஞ்சம், பச்சை பட்டாணி கொஞ்சம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் 4ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடியை போட்டு நல்லா குக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அடுத்ததாக இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. இந்த கஞ்சியை பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி நைட் டின்னருக்கோ கூட கொடுக்கலாங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.